அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு நாள் காலையில் எந்திரிக்கும் போதும் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுக்கலான்னு, அதை ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிளான ஆனியன் ரைஸ் எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. இதில் அரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்து, சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்து இது எல்லாம் நல்லா பொரியட்டும். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணிடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, மசாலாவோட வாசனைலாம் போகிற வரைக்கும். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம சூடாக வடித்து வச்சுருக்க சாதத்தை எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கும் போது சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சேர்த்து இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான ஆனியன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கூட உருளைக்கிழங்கு சிப்ஸ் வச்சு கொடுத்தா டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு ஃபுல் பாயில் வச்சு கொடுங்க, அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். பாருங்கள், நம்மளோட சிம்பிளான ஆனியன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம காளான் ரைஸ் எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. காளானை இந்த மாதிரி கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காளானை எடுத்து உள்ளே சேர்த்துருங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இதிலேருந்து கொஞ்சமாக தண்ணி வரும். அந்த தண்ணிலாம் நல்லா வத்துற அளவுக்கு காளான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியோடு சேர்த்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நம்மளோட சாதமும் ரொம்ப தண்ணி விட்டு ஒரு மாதிரி ஆகிடும். பாருங்கள், தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 1 மினிட் மட்டும் இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் இதில் ஸ்வீட் கார்னை நல்லா அவிச்சு உள்ளே சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம வீட்டில் எப்போயும் நார்மலாக வடிக்கிற ரைஸ் 1 கப் எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. நம்ம வதக்கி வச்சுருந்த காளானே எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், நம்மளோட காளான் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வச்சு விட்டீங்க அப்படின்னா டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம கீரை ரைஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு குக்கர் சூடு பண்ணிக்கோங்க. அதில் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. இது ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகணுன்னா இதை ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி அலசிடுங்க. நெக்ஸ்ட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணி இதை ஒரு விசில் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், விசில்லாம் போய் நம்ம பருப்பு நல்லா வெந்துருச்சு. பருப்பு ரொம்ப வெந்துடக்கூடாது. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இருக்கணும். ஓரளவு மலர்ந்து மட்டும் இருக்கணும் பருப்பு. இப்போ இது கூட நம்ம கழுவி வச்சுருக்க பாலாக்கீரை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இது கூட 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 4 பல் பூண்டு, 1 தக்காளி,
ஒரு பச்சை மிளகா, நம்ம குழந்தைங்களுக்கு செய்கிறனால காரம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பருப்பில் ஊற்றின தண்ணியே எனக்கு கரெக்டான அளவாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி இதை ஹை ஃப்ளேம்லேயே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், விசில்லாம் நல்லா போய் நம்ம கீரையும் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், நம்ம தண்ணியே ஆட் பண்ணல, ஆனால் கீரையில் உள்ள தண்ணி எல்லாமே கரெக்டான அளவாக இருக்குது. இப்போ இது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு, உளுந்து, சீரகம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா பொரியட்டும். ஒரு 3 போல் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இது கூட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வச்சுருந்த கீரை எடுத்து உள்ளே சேர்த்துருங்க. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டால் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டான அளவு தான் இருக்குது. பாருங்கள், நம்ம கீரை நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம வடித்த சாதத்தை எடுத்துக்கோங்க. இதில் நம்ம செஞ்சு வச்சுருந்த கீரை எடுத்து உள்ளே சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாத்தையும் ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு மாற்றி இதுக்கு மேலே நல்லா கொஞ்சமாக இந்த மாதிரி கீரையை ஊற்றிடுங்க. சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்க டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவர் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், மிளகுத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 லெமன் புழிஞ்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சுடுதண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சு எடுத்து அதை இப்போ உள்ளே சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுப்பில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம வச்சுருந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் எடுத்து இந்த ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட மசாலாவும் ஊதிரல. காலிஃப்ளவரை நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இது நல்லா பொரிஞ்சோன்னா இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு கேரட் சேர்த்துக்கோங்க. துருவி சேர்த்துக்கோங்க கேரட்டை. அப்போ தான் கேரட் வந்து ரைஸோடு நல்லா மிங்கிள் ஆகி வரும். குழந்தைங்களும் கேரட்டை ஒதுக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கேரட்டோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இப்போ பாருங்கள், கேரட்டோட பச்சை வாசனை போய் நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம பொரிச்சு வச்சுருந்த காலிஃப்ளவர் எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வடித்த சாதத்தை எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க, ஓரளவுக்கு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கைவிடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டதுக்கப்புறம் நீங்கள் இப்போ இதை வந்து லஞ்ச் பாக்ஸில் வச்சு கட்டிடலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான காலிஃப்ளவர் ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் உங்கள் வீட்டில்.
சட்டுன்னு செய்யக்கூடிய 4 ரெசிபி தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். டிஃபன் பாக்ஸும் கண்டிப்பாக காலியாக தான் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம மீன் மேக்கரை வச்சு எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு குக்கர் சுடு பண்ணிக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இதில் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்தளவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடலாம். நான் குழந்தைங்களுக்கு செய்கிறனால காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஹாட் வாட்டரில் சால்ட்டு போட்டு இந்த மீன் மேக்கரை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதையும் இப்போ உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். 2 டம்ளர் அளவு தண்ணி எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து சீக்கிரமாக கொதி வரும். பாருங்கள், இப்போ நல்லா கொதி வர ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்த அரிசி எடுத்து உள்ளே சேர்த்துருங்க. அரிசிலாம் சேர்த்துட்டு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இது நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் குக்கரை க்ளோஸ் பண்ணி இதை ஹை ஃப்ளேம்லேயே 2லேருந்து 3 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விசில் எல்லாம் போயிடுச்சு. நம்ம ரைஸும் சூப்பராக குக்காகி வந்திருக்கு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மீன் மேக்கர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியான 5 ரெசிபி பார்த்துருக்கோம். நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களோட டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.